எங்க வீட்டு மாப்பிள்ளை ஆர்யாவை பத்தி உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு ஷோவை செய்திருந்தாரு. ஸோ அந்த ஷோவில் யாரு ஜெயிக்க போறாங்களோ அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா கடைசியில நான் யார் மனசையும் புண்படுத்த விரும்பல, அதனால நான் யாரையும் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்போதைக்கு அவர் ரஜினிகாந்த் படத்தில் நடிச்சிருந்தார்ல சாயிஷா ஷேகி, இவங்களுக்கும் ஆர்யாவுக்கும் பயங்கரமான காதல் வந்துச்சு. இவங்க ரெண்டு பேருமே வெளிநாடுலாம் போயிட்டு லவ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ரெண்டு பேரும் சீக்கிரமா திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் சமூக வலைத்தளத்தில் வெளிவந்துச்சு. அவ்வளவுக்கு மார்ச் மாதம் 10ஆம் தேதி இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் நடக்க இருப்பதாக கூட செய்திகள் வெளிவந்துச்சு. இது குறித்து ஆர்யா மற்றும் சாயிஷா இவங்க ரெண்டு பேருமே ஆமாங்க இது உண்மைதான் அப்படின்னு சொல்லலாம், இல்ல இது பொய்யான நியூஸ் அப்படின்னு சொல்லலங்க. ஆனா தற்போது இது உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயத்த அபர்ணதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டு மாப்பிள்ளை என்ற ஷோல அபர்ணதி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அபர்ணதி தான் ஜெயிக்கணும், அபர்ணதி தான் ஆர்யாவை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு கூட நிறைய பேர் விருப்பப்பட்டாங்க. ஆனா அபர்ணதி அந்த ஷோவை விட்டு வெளியே இருந்தாங்க. இதனால அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இருந்தாலும் அபர்ணதி ஆர்யாவை தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் இவங்க திருமணம், அதாவது ஆர்யா மற்றும் சாயிஷா இருக்காங்கல்ல, அவங்களுடைய திருமணம் குறித்து அபர்ணதி என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த செய்தி முழுக்க முழுக்க பொய்யாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சாயிஷா வீட்டில் ஆர்யா அந்த அளவுக்கு க்ளோஸ்லாம் கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே ரஜினிகாந்த் படத்தில் மீட் பண்ணிக்கிட்டாங்களே தவிர அதுக்கப்புறமா எங்கேயும் பர்சனலாக மீட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி உண்மையா இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் ஆர்யா இந்த செய்தி குறித்து மறுத்து எந்த ஒரு ட்விட்டும் போடவே இல்லை. அதே சமயத்தில் இதை ஒத்துக்கவும் இல்லை. இவங்க ரெண்டு பேர் ஒத்துக்கிற வரைக்கும் இது ஒரு பொய்யான செய்தியாகத்தான் நம்ம கருத முடியும். 99% இது கண்டிப்பா பொய்யாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணதி இந்த செய்தி குறித்து பேசி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது பொய்யான செய்தியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்து வந்துட்டு இருக்குங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது குறித்து ஆர்யா எந்த ஒரு ட்வீட்டுமே பண்ணலையே அப்படின்னு நினைக்கிறப்பவும் கொஞ்சம் இது உண்மையா இருந்துருமோ அப்படின்னு தோணுது. எது எப்படியோ கல்யாணம் நடந்தா சந்தோஷம்தான். ஆல்ரெடி ஆர்யாவுக்கு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வாழ்த்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.